ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் கொஞ்சம் லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். சாரி, ஒன்றும் நடுவில் பிஸி ஆகிட்டேன். இது என்னன்னா, எங்கள் ஊர் சேலம் கோட்டை மாரியம்மன் கோயிலில் ரொம்ப விசேஷம். ஒரு வாரத்துக்கு ஸ்கூலு லீவ் விட்டுட்டாங்க. அதுக்காக எங்கள் வீட்டில் மாரியம்மன் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாமே எங்கள் சின்ன மாமா தான் ரெடி பண்ணுவாங்க. படைக்கிறதெல்லாம் எங்கள் மாமா தான். ஃபஸ்ட்டு ஊதுவத்தி காமிச்சிட்டு, அடுத்தது கற்பூரம். இது எல்லாருக்குமே தெரியும். நான் ஏதோ ஆர்டராக சொல்கிற மாதிரி சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, சின்ன பாப்பா மணி ஆட்டுறேன், நான் மணி ஆட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ரொம்ப ஆர்வம். அவள் தான் ஆட்டுவா எப்போ பார்த்தாலும். அது மட்டும் இல்லை, அவங்கள பார்த்துட்டு இவங்க பெரிய பிள்ளைங்களும் நானும் ஆட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எங்களுக்கும் பார்க்க நல்லா இருந்தது. அவங்கெல்லாம் அமைதியாக நின்று சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. எப்போவுமே சூரியனுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் சாமிக்கு காட்டுவாங்க. அப்புறமா தேங்காய் உடச்சி அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதை அந்த பக்கம் இந்த பக்கம்னு எடுத்து வச்சுட்டுவாங்க. சொல்லப்போனால் நம்ம ஊரில் எங்கள் ஊர் தேர் திருவிழாவுக்கு லீவு ஒரு நாள் 2 நாள் தான். இங்கே கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு மொத்தம் 5 நாள் தொடர்ந்து லீவ் விட்ருக்காங்கன்னா அந்த கோயிலுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த திருவிழாவுக்கு. அது கேட்டதுமே என்ன 5 நாளா அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியமாக போயிடுச்சு சொல்லப்போனால். ஆனால் நாங்கள் அந்த திருவிழாவுக்கு போனதில்லை. இது வரைக்கும் நான் போனது கிடையாது. எப்படி நடக்கும்னு பார்த்ததில்லை. அது அவங்களுக்கும் வேலை சரியாக இருக்குது. பட்டறைக்கு எப்போ வேலை வருதோ அப்போ தான் அவங்க செய்ய முடியும். மற்றபடி வரலன்னா பரவாயில்ல, வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நாங்களும் அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. எப்போல்லாம் கேப் கிடைக்குதோ அப்போல்லாம் எங்கேயாவது வெளில போயிட்டு வர்றது, அந்த மாதிரி இப்படி தான் இருக்குது. அதனால் நான் பெருசாக அந்த கோயிலுக்கு போயிருக்கேன். விசேஷ நாள் அந்த திருவிழா அப்போ நாங்கள் போனதில்லை. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பெரியவங்களுக்கு தான் ஆரத்தி, அப்புறமா அடுத்தடுத்து சின்னவங்களுக்குன்னு காமிச்சிட்டு விபூதி குங்குமம்லாம் வச்சு விட்டுட்டு இருந்தார். அப்புறம் மறுபடி இந்த சாமிங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே சாப்பிடுன்ற ஒரு ஐதீகம் இருக்குது இல்லையா, அதனால் நாங்கள் எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் போய் எல்லாரும் நாங்கள் நின்றுக்கிட்டோம். அப்புறம் எல்லாம் அங்கே அரட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மித்ரா பார்த்திங்கன்னா டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பா. அவள் எப்போ பார்த்தாலும் டான்ஸு தான். அவளுக்கு டான்ஸுனால் ரொம்ப பிடிக்கும். அவள் ரொம்ப நல்ல திறமையான பிள்ளை. டான்ஸு, ட்ராயிங்கு, ஹேண்ட் ரைட்டிங்கு எல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக. எங்கள் சின்ன பாப்பாவும் அழகாக நின்றுட்டுருக்குங்க. எல்லாம் வளைச்சி ஃபோட்டோ என்னை எடு அப்படின்னு ரொம்ப கலாட்டா. இவர் வீடியோ ஃபோட்டோவுக்கு நிற்கணுன்னா சிரிக்க மாட்டார். பெருசாக ரோபோ மாதிரி தான் நிற்பார். ஆனால் சிரிங்கன்னுவேன். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை. எங்கள் வீட்டு அழகு பையன் சித்தார்த்து, அவனுக்கு தான் கிருஷ்ணன் வேஷம் போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும். சொல்ல போனால் குட்டி பிள்ளை. அப்புறமா பிரசாதம் சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லாம் கயிறு கட்டிக்கிட்டு அடுத்த வேலையை